ஹாய் நண்பா. அரசு வங்கியான யூசிஓ பேங்க்ல இருந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய யூசிஓ பேங்கினுடைய கிளைகளில் தற்பொழுது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நம்ம தமிழகத்திலையும் காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் 532 காலியிடங்கள் இருக்கு. எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அரசு வங்கியான யூசிஓ பேங்க்ல இருந்து தற்பொழுது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அக்டோபர் 21 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி எக்ஸாம் எழுதிக்கலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய யூசிஓ பேங்க்ல தற்பொழுது அப்ரண்டிஸ் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 இயர் ட்ரைனிங் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் அப்ரண்டிஸாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான ஸ்டைஃபண்டு மந்த்லி 15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஒரு அரசு வங்கியில் ட்ரைனர் கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கூட இருக்குதுங்க. அடுத்தடுத்து வங்கி வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாடு முழுவதும் ஒரு 532 காலியிடங்கள் வந்திருக்கு. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு மொத்தமாக 21 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக மேஜர் சிட்டிஸில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. அன்ரிசர்வ்டில் வேலைகள் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்படிங்கிறது பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், விடோஸ் கேட்டகரி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ரண்டிஸ் கேட்டகரியில் வர்றதுனால உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜஸ்ட் 1 இயர் அதாவது 12 மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. மந்த்லி உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைக்குது. இந்த 15,000 ரூபாய் வந்து யூசிஓ பேங்க் தரப்புல இருந்து 10,500 ரூபாய் ஏறும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு 4,500 ரூபாய். மொத்தமாக உங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக கிடைக்குது. அடிஷ்னலாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு லோக்கல் லாங்குவேஜான நம்ம தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் வந்து உங்களுக்கு நல்ல பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். 10th இல்லைனா 12th நீங்கள் தமிழ் சப்ஜெக்டை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் அவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு பேங்க்ல கிளர்க்கு கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அந்த ஒர்க்கிங் டைம் தான் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதிக்கலாம். டெஸ்ட்டுக்கான சிலபஸ் காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். இது அப்ரண்டிஸ் தானே, எதற்காக எக்ஸாம் வைக்கணும், டைரெக்டாக மெரிட் செலெக்ஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெரிட் செலெக்ஷன் பண்ணும்போது அதிகப்படியான மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பேங்குக்குள்ளே என்ட்ராக முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி வச்சு உங்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, டிகிரியில் கம்மியான மார்க் வாங்கியிருந்தா கூட ஆன்லைன் டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் இந்த ஒரு ஜாபுக்கு என்ட்ராக முடியும். அதனால் எக்ஸாம் வைக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் காமனாக கேட்கக்கூடிய பேங்க் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான். ஜென்ரல் ஃபினான்ஷியல் ஆர்னஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் கூட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து டேக் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்கை பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம் இருக்குது. டைம் டூரேஷன் வந்து 60 நிமிடங்கள். இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BFSI செக்டார் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனம் தான் இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் BFSI SSCலேருந்து உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸாமினேஷன் லிங்க்கு, லாகின் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய NATS போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் NATS வெப்சைட்டில் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BFSI SSC இந்த வெப்சைட் தரப்புலேருந்து உங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு ஒரு கம்யூனிகேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மெயிலில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸை போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸை நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணிடுங்க. அதாவது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அக்டோபர் 30ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஆனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு நவம்பர் 5 வரைக்கும் டேட் இருக்குது. நவம்பர் 5க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
SC/ST கேண்டிடேட்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ₹400 அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரல், OBC, EWSக்கு ₹800 ப்ளஸ் GSTயோட அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே BFSI தரப்புலேருந்து இருக்கும். அந்த கம்யூனிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனுக்கான லிங்க், லாகின் போர்ட்டல் என்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. வீட்டில் இருந்தபடி உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும், நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். டேப்லெட் இருந்தாலும் ஓகே தான், டேப் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக கூட நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதுறதுனால கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட்டினுடைய அப்ரண்டிஸ் போர்ட்டல் NATS அப்படின்னு சொல்லக்கூடிய nats.education.gov.in இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை, நியூ யூசர் அப்படின்னா NATS போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கிடச்சிரும். அண்ட் தென் நீங்கள் அதே வெப்சைட்டில் NATS வெப்சைட்டில் லாகின் டேபை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கான லாகின் யூசர் ஐடி எல்லாமே வந்துடும். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் சர்ச் பாக்ஸில் UCO பேங்க் அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணுங்கள். UCO பேங்கினுடைய இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கான அப்ளிகேஷன் வரும், அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ NATS வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. NATSல அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன் இருக்கும். BFSI SSC மூலமாக இமெயில் கம்யூனிகேஷன். அந்த இமெயிலில் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான லிங்கை சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை டச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபீஸ் இருக்கிற பட்சத்தில் ஃபீஸை பே பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். வங்கிகளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு தான். எனி டிகிரி படித்தவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.